அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு முழுக்க முழுக்க சமூக மற்றும் சமூக விழிப்புணர்வு சார்ந்த ஒரு சின்ன பதிவு. இது முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களும் இந்த சமீப காலங்களா நான் பார்த்த சில விஷயங்கள், படித்த சில விஷயங்களை வச்சு இந்த பதிவை நான் பதிவிடுறேன். இது பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு சார்ந்ததும், அப்புறம் சமூக வலைதளங்களில் நடைபெறக்கூடிய குற்றங்களை சார்ந்ததாகவும் இந்த பதிவு நான் பதிவிடுறேன். இந்த சமூக வலைதளங்கள்ல நேரடியா நடக்கக்கூடிய குற்றங்களை தாண்டி இந்த சோசியல் மீடியா நெட்வொர்க்ல அதிக அளவுல கிரைம்ஸ் அண்ட் அஃபென்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு அதிகமா பாதிக்கப்படக்கூடியது பெண் பிள்ளைகளா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆண் பிள்ளைகளுக்கும் அதிக அளவுல பாதிப்பு இருந்தாலும் அதிகமா அவங்கள விட அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த பெண் பிள்ளைகளை சார்ந்த ஒரு விஷயமா தான் இருக்கு. ஒரு மானை வேட்டையாடணும் அப்படின்னா ஒரு புலியோ சிங்கமோ பதுங்கி இருந்து இந்த புதருக்குள்ள அமைதியா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து அந்த மானை நேரம் பார்த்து வேட்டையாடுவது போல பெண் பிள்ளைகளை பதுங்கி இருந்து நேரம் பார்த்து வேட்டையாடுவதற்காகவே இந்த சமூக வலைத்தளங்கள்ல நிறைய மிருகங்களும் நிறைய ராட்சசர்களும் பதுங்கி இருக்கிறாங்க. அவங்க கையில நீங்க மாட்டி உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கொள்ள வேண்டாம். இதுதான் இந்த பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு தலையாய்ந்த ஒரு அட்வைஸா நான் நினைக்கிறேன். அதே போல இந்த பெண் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தயவு செய்து உங்களுடைய குழந்தைகள் எந்த வகையான செல்போன்களை பயன்படுத்துகிறார்கள், அதுல எந்த வகையான ஆப், எந்த வகையான சோசியல் நெட்வொர்க்கை பயன்படுத்துறாங்கன்றத அடிக்கடி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அவங்களுடைய சோசியல் நெட்வொர்க்கு பாதுகாப்பானதா, இல்லை அவங்க சோசியல் மீடியால பதிவிடக்கூடிய புகைப்படங்கள், அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே பாதுகாப்பானபடி இருக்குதா அப்படின்றத நீங்க உறுதி செய்யப்பட வேண்டும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய நண்பர்கள் யார்கிட்டயாவது சொல்லி அது பாதுகாப்பான முறையில இருந்தா மட்டும் பயன்படுத்த சொல்லுங்க. அப்படி பாதுகாப்பு இல்லாத வகையில பயன்படுத்தக்கூடிய சமூக வலைத்தளங்கள் எதுவா இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வர சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்றது ரொம்ப 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 நல்லது. உங்க பிள்ளைகள் பதிவிடக்கூடிய ஒரு புகைப்படமாகட்டும், உங்க பிள்ளைகள் பதிவிடக்கூடிய ஒரு ஸ்டோரி, ஸ்டேட்டஸ் எதுவா இருந்தாலும் அதுல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள், அதில் பயன்படுத்தக்கூடிய சிம்பிள்ஸ் எந்த மாதிரியான சிம்பிள், பயன்படுத்தக்கூடிய வெப்சைட் எந்த மாதிரியான வெப்சைட் அப்படின்றத நல்ல வகையில ஆராய்ஞ்ச பிறகு அது பதிவிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பெற்றோர்கள் அப்படிப்பட்ட பதிவுகளை கண்காணிப்பது ரொம்ப 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 நல்லது. இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களை தாண்டி உங்க நண்பர்கள் பார்ப்பாங்க. உங்களுடைய நண்பர்கள் லைக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய போஸ்ட் அப்படியே ஷேர் ஆகும். அப்போ உங்களை தாண்டி பல லட்சக்கணக்கான கண்கள் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க். அதுக்குள்ள நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே வர்றது ரொம்ப 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 சிக்கலான ஒரு விஷயம். நீங்க எந்த கண்டென்ட்டை இந்த பதிவுக்கு உங்களுடைய இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ சோசியல் மீடியாஸ்ல நீங்க தேடுறீங்களோ அது சார்ந்த எல்லா கண்டென்ட்டுமே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்களை அதுல அடிக்ட் ஆகும். அந்த அடிக்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களால வெளியே வரவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புக்கு உள்ளாயிடும். ஒரு பெண் பிள்ளை எப்படிப்பட்ட பதிவை பதிவிடுறோன்றதுல தெளிவா இருக்கணும். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பதிவுகளை பார்த்தா என்ன மாதிரியான ரியாக்ட் ஆவாங்க அப்படின்றத நீங்க யோசிச்சுட்டு அப்புறம் பதிவிடுவது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா நீங்க விளையாட்டுத்தனமாகவும் அசட்டுத்தனமாக நீங்க செய்யக்கூடிய ஒரு செயலும் உங்களை தாண்டி பல லட்சக்கணக்கான கண்களை பலவிதமான கோணத்துல உங்களை பார்க்க வைக்கும். நாளைக்கு பாதிக்கப்பட போறது நீங்களா தான் இருப்பீங்க. அதே போல ஆண் பிள்ளைகளும் சரி, தேவையில்லாத சோசியல் மீடியாஸ்ல தேவையில்லாத ஒரு ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணாதீங்க. பெண் பிள்ளைகள் அப்படின்ற ஐடியில உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு ரிக்வெஸ்டும் சரியானதாக இருக்காது. அதை தயவு செய்து அதுல போய் நீங்க மாட்டிக்கிட்டு பணங்களையும் உங்களையும் இழக்க நேரிடலாம். கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்க பழகிக்குங்க. பெற்றோர்கள், குறிப்பா பெண் பிள்ளைகள் பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்கள், கல்லூரி படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், அப்புறம் ஸ்கூல் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், நீங்க தயவு செய்து உங்களுடைய அக்கௌண்ட்டை பிரைவேட்லயும் செக்யூர்டா நீங்க யூஸ் பண்ண பாருங்க. உங்களுடைய போட்டோஸ், வீடியோஸ் எதுவா இருந்தாலும் பாதுகாப்பான முறையில வைங்க.
உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு யாராவது புதுசா ரிக்வஸ்ட் வந்துச்சு அப்படின்னா, நீங்க யாருக்காவது ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, அவங்க யார், அவங்களுடைய கேரக்டர் வைஸ் என்ன, அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத தெரியாம அக்செப்ட் பண்ண வேண்டாம். நாளைக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டை யார் வேணாலும் ஹேக் பண்ணலாம். உங்களுடைய போனை யார் வேணாலும் பக் பண்ணி உங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுடைய பிரைவேட் அக்கௌண்ட் வரைக்கும் எதுவா இருந்தாலும் எடுக்க முடியும். அதனால சோசியல் நெட்வொர்க்ன்றது நல்ல விஷயங்களை பதிவிட்டு உங்களுடைய லைஃப் அச்சீவ்மெண்ட்டுக்கான பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை நீங்க பதிவிட்டு கொண்டு தேவையில்லாத விஷயங்களை அதில் நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு விளையாட்டு வாக்கா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கை அதல பாதாளத்துக்கு கொண்டு போய் மாட்டி விட்டுரும். ஏன்னா சோசியல் மீடியால இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே நல்லவர்களும் கிடையாது, கெட்டவர்களும் கிடையாது. அதை விட கொடூரமானவர்களும் உண்டு. அதனால விழிப்புணர்வோட உங்க வலைதளங்களை பயன்படுத்துங்க. நல்ல நண்பர்களை உங்கள் அக்கௌண்ட்ல நண்பர்களா வச்சுக்குங்க. தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்ட நபர்களை உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ள தயவு செய்து யாரையும் நுழைய விட வேண்டாம். பாதுகாப்பான முறையில பயன்படுத்துங்க. உங்களுடைய பாதுகாப்புக்கு முழு பொறுப்பு நீங்களா தான் இருக்கணும். அடிக்கடி பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளை கண்காணித்து கொண்டே இருங்கள். அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றேன். எல்லாருடைய பெற்றோர்களுக்கும் தன்னுடைய குழந்தைகள் நல்லவர்கள் தான். நாளைக்கு மாட்டிக்கிட்ட பிறகு எதனா சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னா நீங்களே நினைச்சாலும் வெளியே கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப நடந்த சில விஷயங்கள் அந்த நியூஸ் பேப்பர்ல படிக்கும் பொழுது என்னால ஜீரணிக்க முடியல. நிறைய ஆண் பிள்ளைகள் இதனால பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண் பிள்ளையினுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணதுனால பல ஆண்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குது. பல ஆண்கள் பல பெண்களுடைய வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதனால இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் அப்புறம் வாட்ஸ்அப் சமூக வலைதளங்கள் நெட்வொர்க் எதுவா இருந்தாலும் பாதுகாப்பான முறையில பயன்படுத்த நீங்கள் உறுதியா இருக்கணும். உங்களுடைய உறுதி, உங்களுடைய அக்கௌண்ட், உங்களுடைய பாதுகாப்பு இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பா என்னைக்குமே நிற்கணும்.